கைஸ் உங்கள் எல்லாத்தையும் இபிஎன் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேட்ச் தான் போட போகிறோம். அது சிஎஸ் மேட்ச் தான். அதில் பார்த்தீங்கன்னா நீ தரமான ஒரு பிளேயிங் தான் இருக்க போது நம்ம எப்படி அடி வாங்க போகிறோங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகிறீங்க. நாங்கள் அடி வாங்குற ஏரியாவே கிடையாதுங்கிறத இந்த கேமில் நான் நிரூபிச்சிருக்கேன். ஸோ வாங்க மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விறுவிறுன்னு ஓட போகுதுங்க மேட்ச். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை வேறு விரலுக்குள்ளே வந்து சொல்லுவாங்க என்ன கன் எடுக்கலாம். ஓகே M500 எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீம்லேட்லாம் சும்மா பக்காவாக ரெடியாக இருக்காங்க. ஆப்னட்டை போய் மண்டையை திறக்கிறதுக்கு. ஸோ பாப்பா அடி வாங்க போகிறோமா அடி கொடுக்க போகிற மாதிரிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பயே குழம்ப ஆரம்பிக்குது. என்ன மேட்ச் முடியுங்க என்ன பாடுபடுத்த போகிறோம். ஜோனுக்குள்ளே போயிடுறது தம்பி. நேராக போயிட்டே இருப்போம். நேராக போகிறோம். அந்த இதுக்கிட்ட ஒளிகிறோம். ஒவ்வொருத்தைய மண்டையும் போட்டு தாக்குறோம். ஸோ வாங்க பார்த்துருவோம். மேட்சப்லாம் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க மேட்ச்சை கண்டினியூ பண்ணுவோம். எவனா சிக்கன் ஒருத்த வரையும் ஒரு ஆடு தனியாக மாட்டுது. கருப்பு ஆடு தனியாக மாட்டுது. எங்கே ஓடுது செல்லக்குட்டி அடி வாங்கினாடே. இங்கே வாடாடே 37 ஐயோ அவனுக்கு கவர் கிடச்சிருச்சு. நமக்கு கவர் கிடைக்கல. என்ன செய்யலாம்? அடிச்சிருவானோ. சரி ஏறி போவேன். என்னடே நின்றா. தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அப்படி போடு முடிஞ்சு போ. போகிறோம் போய் போடுறா. டேய் நாங்களாம் யார் குட்டி புளிகடா. குட்டி புளியை கரிஞ்சிருத்தடா. முடியுமா நம்மக்கிட்ட இப்படி பேசணும்னா வாயிலேயே போடுவாங்க. அதனால் மீதியை மேட்சை பார்த்துட்டே இருங்க. மண்டையை கட்டுறா மண்டை. ஐயோ மண்டை. டேய் 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 தயிர் தக்காளி வெங்காயம். டேய் அட்டோ பாவி மேலே படுதான் பாருங்க. போங்க கைஸ் வெறுப்பாயிருச்சு. ஓகே ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 3 பேர்த்தை முடிச்சு விட்டாச்சு. நான் ஒருத்தர் இருக்கேன். அது வந்து நம்ம டீம்மேட் பார்த்துக்குவான்னு நினைக்கிறேன். ஸோ அவன் எங்கே இருக்கான் தேடுவோம். டே இந்த தான் இருக்கானா விடமாட்டேன்டா. ஐயோ எங்கேயோ போகிறான் நம்மளால். அவனும் போட்டான் பாருங்க. நீ எங்கடா போய் ஒளிஞ்சிக்கிட்ட வெளியே விட நாயை முடிச்சிட்டாங்களா? அப்போ ஏன்டா கத்திக்கிட்டு இருக்கும். ஸோ ரைட்டு ரவுண்டு முடிஞ்சு மேட்ச் முடிஞ்சுன்னு சொல்ல வரேன். ரவுண்டு முடிஞ்சு. இப்போ செகண்ட் ரவுண்டில் எல்லாமே வெறித்தனமாக இருக்கும். ஸோ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம AK-47 எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்கவசம் உயிர்க்கவசம். பைக்கில் போகும்போது சரி ப்ளே பண்ண போகும்போது சரி தலைக்கவசம் உயிர்க்கவசம் அதை மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ் இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் போயிடுச்சு. எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கன் நிற்கிறான். அவன் நின்றுக்கிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட 1 மாதமாக நிற்கிறான். அவனுக்கு சோறு போட மாட்டுறாங்க. வெயிலில் நிற்க வச்சுருக்காங்க. பாவிலா வெயில் பனிங்கிற நிற்க வச்சு அவனை போட்டு குள்டி நாசமாக போவேன். சரி கேஸ் நம்ம இப்போ எனிமையை பார்ப்போம். எனிமி எங்கே தான் இருக்காங்க. எங்கே எனிமி பார்த்துக்கிட்டே போகலாம். வருவியா தன்னை போல வந்து சிக்குவான். எங்கிட்ட இருக்கான். இந்த இருக்கேன். இப்போ பாருங்கள் தயிரே மண்டையில் போடுறான். அப்படி தான் போடணும். அதாவது ஆப்பனண்டு வந்து என்ன சொல்கிறது நல்லா விளாட்றாங்க. செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் அடி வாங்கியாச்சு. செகண்ட் ரவுண்டில் நம்ம அடி வாங்குவோம். ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம அடித்தாச்சு. செகண்ட் ரவுண்டில் நம்ம அடி வாங்குவோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆள் தான் இருக்கேன். போச்சுடா முடிச்சு விட்டீங்களே காய்ஸ். என்ன பாஸ் ஏஞ்சரி ஃபேன்லாம் போட்டிருக்காங்க. அவன் ஆப்பனண்டு இவன் யாரா குளிச்சுட்டு பாதியில் வெளியே வந்த மாதிரி இருக்கான். துண்டு மட்டும் கட்டியிருக்காப்புல. ஸோ ரைட்டு சோக்கர் மண்டல் போட்டிருக்காரு. துண்டு மட்டும் கட்டிருக்காரு. எப்படி ப்ளே பண்ணுறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படி ப்ளே பண்ணுற பார்ப்போமா? ஓகே பார்த்துருவோம். ஷார்ட்கன் எடுத்துட்டாரு. அடி தொளிக்க போகிறோம். தயிர் முடிஞ்சு போச்சு. அப்படி போடு தமாசே செம்மையாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ வீடியோ அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. முடிஞ்ச அட பாவி மூச்சு விடாமல் பேசுறது உனக்காண்டியான்றா பேசிகிட்டு இருக்கு. இப்படியாச்சு. சரி ஓகே பாவம். அவர் என்ன தான் பண்ணுவார். 3 பேர் சுற்று போட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார். ஸோ ரைட்டு 3ஆவது ரவுண்டு 1-1 மேட்ச்சில் இப்போ நம்ம தரமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம வெளியே காட்டிக்கணும். ஓகேப்பா? ஸோ இது 3ஆவது ரவுண்டு. இப்போ 3ஆவது ரவுண்டில் போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம லாங் கன் எடுத்தாச்சு. அதை கன் எடுத்துகிட்டு இப்போ மேலே போய் மொட்டை மாடியில் உட்காந்து மொட்டை மாடியில் போனால் தான் ஒருத்தர் மொட்டையும் போட்டு உடைக்க முடியும். ஸோ முதல்ல ஸ்கோப் பண்ணி பார்த்துட்டோம். எவன் சிக்கிறாங்கிறத எவன் சிக்கிறா. ஒருத்தர் வர்றியா அட்டி நொறுக்கு போடு. கெட்டு நொறுக்குங்கடா. அவனை முடிச்சுடுங்கடா. அடிச்சு யாரா நீ பாவி. யாரா ராஸ்கல் பெக்கர் நாயே இப்படியா அடிக்கிறது. எப்பா ஓடி வந்தது மூச்சு இலைக்குதப்பா. மெடிக்கெட்டை போட்டுக்கோ. எப்படின்னா அடிக்கிறா. அடங்கோ காமாவானே. எனக்கு வாயில் என்னென்ன வார்த்தைலாம் வருதுடே. ஏன்டா அப்படி பாடாப்படுத்துறீங்க போட்டு ரேட்டு. நம்ம போனால் என்ன நம்ம தோழர் 3 பேர் இருக்காங்க. 3க்கு 2 என்ன பண்ணுறாங்க பார்த்துருவோமா? ஒவ்வொருத்தையா வாட்ச் பண்ணுவோம். இவருக்கு SMS அனுப்பிடுவோம். எனிமி மேலே இருக்கான்னு. ஸோ அவர் தேடட்டும். ஒருத்தர் மேலே வந்துட்டார். அவங்க குடிச்சிட்டு பாதிலே வர்றாரு. துண்டு மட்டும் தான் கட்டியிருக்காரு. இவர் அல்லாக்குள்ளாக தேடிக்கிட்டு இருக்காரு. எனிமி மாட்டுவான்னு கையில் பார்த்தீங்கன்னா UMP AK வச்சிருக்காரு. இந்த இருக்காமல நொறுக்குங்க மண்டலை காட்டி போடுங்க. அவ்வளோ முடிஞ்சுன்னு ஒருத்தே சூப்பர் அல்ட்ரா இருக்குண்டா. சார் ஸ்டார் அவர் பரவாயில்லையே. நல்ல பிளேயராக இருக்காரு. என்னது பகல் AWM என்னடா பேர் இது பகல் இரவுன்ட்டு நல்லா தான் இருக்குது. போங்க புது பேராக வைக்கிறாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமஸ் தூக்கி மேலே கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த கண்ணு எப்படி சுடுன்னு கேட்டிங்கன்னா டுப்பின்னு சொல்லுவோம். அதாவது பொட்டு வெடி மாதிரி. பொட்டு வெடி கண்ணு பார்த்தா M4A1 தான் சொல்லுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதான் பொட்டு வெடி கண்ணு. டுப்பின்னு சொல்லுவோம். ஸோ சவுண்டை நீங்கள் கேளுங்க நல்லா தான் இருக்கும். இங்கே ஒரு ஆப்ரண்ட் வரைக்கும் ஒரு ஆடு தனியாக சிக்க போகுது. ஆடு பிளாக் சீட் வாடி அப்படி படு. அவருக்கிட்டே ரொம்ப கருஞ்சிருத்த எம்டியுமா போடுறா க்ளோவால். அதுக்கு தான்டா க்ளோவாலோட மேலே ஏறுது. க்ளோவாலையெல்லாம் மேலே ஏறணும்னா அப்படி தான் இல்லையே கொஞ்சம் ஓட விட்டு அடிங்கடா. ஏன்டா பாவிங்களா. ஒரு பேக் ஸ்டார்ட்டை போட்டோம். டிமீர் முடிஞ்சு ஓரம் போய் படுப்போம். நம்ம தோழரில் எங்கேப்பா இருக்காங்க. தோழர் அலையே காணும். ஸோ கீழே சைட் சண்டை போட்டு கிடக்காங்களா? ஓகே நம்ம மெடிக்கெட்டை போட்டு கீழே போவோம். இப்போ தோழருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஒருத்தன் தான் இருக்கேன். முடிஞ்சு அவனை ஈஸியாக தூக்கிடலாம். 3க்கு 1 3 vs 3 கேள்விப்பட்டிருப்பீங்க. இது 3 vs 1. ஐயோ என்னது இப்போ தான்டா 3 பேர் இருக்குன்னு சொல்லி இப்போ அந்த தைரியமாக இருந்தே. ஐயோ 2 பேர் தான் இருக்கீங்களா? ஓகே அவன் கீழே இருக்கான். கீழே இருந்துட்டு AK-47 சொன்னச்சு அடிக்கிறியா? டேய் என்னடா 2 பேர் நாக் ஆகிட்டீங்க. அட்டோ பாவிகளா. ஏன்டா அப்படி இன்னைக்கு கதற விட்றீங்க. என்கிட்ட இருக்குது ஃபேமஸ் இருக்குது. நல்ல வேலை
டபுள் பேரில் கன்று கையில் ஒன்று இருக்குது. நம்ம தைரியமாக முன்னேறி போகலாம் பார்க்க. எதிர்த்து நில் எதிரியே இல்லை எதிரி எதிர்த்தாப்பலான்றா இருக்கா எப்படி எதிர்த்து நிற்கிறது. ஐயோ அவன் எங்கிட்ட ஓடுறான் பாருங்க. சோ ரைட்டு நம்ம தக்காளி அடிச்சு நொறுக்கு முட்டிஞ்சிச்சு. அந்த பயம் இருக்கணும். நாங்களாம் யார் இருக்கட்டா கருஞ்சிருத்தையா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேயிங்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளை பார்த்து ரொம்ப கமெண்ட் பண்ணக்கூடாது. 1 மிஸ் சொல்லுவாங்க ப்ரோ அப்படி போ இப்படி ப்ரோ கமெண்ட்லாம் பண்ணக்கூடாது. நாங்களாம் பார்த்தீங்கன்னா சாதாரண 30 தான். இப்போயே சொல்லிக்கிட்டு என்னை ரொம்ப பயன்படுத்தாதீங்க. அப்போ அழுதுருவேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உயரமாக ஏறி உட்காந்தாச்சு. ஏதாச்சும் ஒரு நாய் வரும். அந்த நிற்கிது பாருங்க நாய். நம்ம தான் உயர உட்காரோம் பார்த்தோம்னா எத்தாப்புல ஒரு நாய் உயர உட்காந்துருக்கு. ஓகே ரைட்டு நம்ம பொறுமை இழந்தாச்சு. ஓடியே போகிறோம் நேராக போகிறோம். ரெட்டியை தகர பொண்ணை தூக்குற மாதிரி நேராக போகிறோம். ஆப்புண்டா மண்டேலே போடுறோம். சொல்லி முடிக்கலாம் மண்டேல வந்துருச்சு. ஒரு குண்டு சும்மாவே கிடக்கு தூக்கி போட்டுருவோமே. குண்டு தேவையில்லை. தீபாவளியாக நடந்துக்கிட்டு குண்டு போடுறதுக்கு. ஓகே ரைட் நான் கசகசன் பேச வேண்டாம். நம்ம மேட்சை டப்புன்னு முடிச்சுட்ருவோம். இங்கிட்ட ஒரு ஆப்போனண்ட்டில் ஒரு இனிமே இருந்தானே இங்கிட்டு தான் இருந்தான். தேடு வந்துடுவோம். கிடைக்கிற வரைக்கும் தேடுவோம். தேடுனா கிடைக்காது. தக்காளி போடு 207. யாரோட நம்மளுக்கு கொறிஞ்சிருத்துக்கடா. ஹூங்காங் பிளேயர்ஸ் ஹூங்காங் வாழ்க. ஓகே மெடிக்கெட்டை போட ஒருத்தன் தான் இருக்கான். இவனை தேடங்குள்ள விடிஞ்சு போவோமேப்பா. இந்த கடைசியில் ஆப்போனண்ட்டில் வாங்க. ஆப்போனண்ட்டில் ஒருத்தர் இருப்பியான். அந்த ஒருத்தன் தான் பார்த்தீங்கன்னா டாமன் மாதிரி ஓட விட்டே இருப்பான். அங்கிட்டு சந்துக்குள்ளேயும் முந்துக்குள்ளேயும் இங்கிட்டு தான் வந்தியான். எங்கே போயிருப்பியான் தெரியல. இதுக்குள்ளே இருப்பானோ ஒரு வீட்டுக்குள்ளே படுத்து கிடப்பானோ இல்லை. ஓகே ஆப்போனண்ட் பார்த்துக்குவாங்க இவையில். அப்படி விட முடியாது. நம்ம தான் முடிச்சு ஆகணும். ஆனால் எங்கே இருக்கான் போயாவா டேய் இல்லை மேட்ச் முடிஞ்சா எப்படா அவனை முடிச்சு விட்டீங்க. ஓகே ரைட்டு. ஓகே கேஷ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்கள். பாய்.